கதை உறவுகளுக்கு இரவு வணக்கம். இன்னும் நலமாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜா தன் நாட்டு மக்களை காண குதிரையில் ஏறி நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறாரு. அப்படி நகர்வலம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு தெருவில் ஒரு நெசவு தொழில் செய்கிறவர் நெசவு தொழில் பண்ணிகிட்ருக்கிறாரு தறியில். அவருக்கு அருகில் ஒரு அழகான பெண் அமர்ந்திருக்கிறாங்க. அவர் ராஜா அந்த குடியானவனை பார்த்து, யாரப்பா அந்த பெண் என்று கேட்டாள். இவரோ சிலாகித்து, அவள் என் மகள் தான் ராஜா. அவள் மிகவும் கை தேர்ந்தவள் நெசவு தொழிலில். ராட்டை சுற்றினால் வைக்கோலை கொடுத்தால் கூட அவற்றை தங்க இழைகளாக மாற்றக்கூடிய திறமை படைத்தவள் என் மகள் என்று கூறினாள். அதற்கு ராஜா, அப்படியா என்ன ஆச்சரியப்பட்டு, அப்படியென்றால் இந்த அழகான பெண் என்னுடன் வரட்டுமே, என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறேன் என்று கூறினார். அந்த பெரியவர் சற்று யோசித்தார். என்னடா இது, ஒரு பெருமைக்காக தன் மகளை பற்றி கூறியது இப்படியாகிவிட்டது என்று யோசித்தார். பிறகு என்ன செய்வது, ராஜா கட்டளையாகிவிட்டது என்று தன் மகளை ராஜாவுடன் அனுப்பி வைத்தார். ராஜாவோ அந்த அழகிய பெண்ணை தன் அரண்மனைக்கு அழைத்து சென்று ஒரு தனி அறையில் அந்த இளம் பெண்ணை வைத்து கதவை சாத்தி பூட்டினார். அன்று மாலையில் ராஜா வேலையாட்களுடன் அங்கு வந்து சேர்ந்தார். கூடவே வைக்கோல் சமையுடன் இன்னும் பிற ஆட்களும் வந்தார்கள். ராஜா பெண் இருக்கும் அறையின் கதவை திறந்தார். அப்பெண்ணை அழைத்து இவ்வைக்கோலை காட்டி, இது முழுவதும் இன்று இரவு தங்கைகளாக மாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. நான் விடுந்ததும் வந்து பார்க்கிறேன் என்று வைக்கோல் சமையை ரூம் முழுவதும் அடைத்து நிரப்பிவிட்டு விடைபெற்று சென்றார். இளம்பெண்ணோ செய்வதறியாமல் நள்ளிரவு வரை அழுது கொண்டே இருந்தாள். சிறிது நேரத்தில் கதவு தட்டும் ஓசை கேட்டது. ஓசையை கேட்டு அந்த பெண் கதவை திறந்தாள். கதவை திறந்து பார்த்தால் என்ன ஒரு ஆச்சரியம்! 3 பெண்கள் நின்றிருந்தார்கள். மூவரும் அவலட்சணமான உருவம் கொண்டவர்கள். ஒருத்திக்கு கால் அகலம் என்றால் கால் முறமளவு அகலமாக இருக்கின்றது. இன்னொருத்திக்கு தன் கட்டை விரல் கரண்டி போல இருக்கின்றது. இன்னொருத்திக்கு உதடு ரப்பர் போல தடித்து தொங்குகின்றது. இவர்களை பார்த்து அந்த இளம்பெண் கேட்டால், யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அந்த மூவரும் சேர்ந்து, நான் யார் என்பது இருக்கட்டும், நாங்கள் உனக்கு உதவே வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். பிறகு அறையினுள் அழைத்து அவரை அமர செய்து மீண்டும் விசாரித்தாள். ஆனால் அவர்களோ, விசாரிப்பு அப்புறம் இருக்கட்டும் என்று கூறி 3 ராட்டைகள் இருந்தது. அந்த ராட்டைகளை எடுத்து அந்த வைக்கோலை தங்கமாக மாற்றினார்கள். மாற்றிவிட்டு, சரி நாங்கள் விடைபெறுகிறோம், மீண்டும் நாளை வருகிறோம் என்று சொல்லி பிரிந்தார்கள். மறுநாள் காலை ராஜா அறையினுள் வந்தார். பரவாயில்லையே ஷபாஷ், எல்லா வைக்கோல் பிரிகளையும் தங்கைகளாக மாற்றிவிட்டாயே, இப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றும் வைக்கோல்களை தருகிறேன். இன்று இரவுக்குள் தங்கைகளாக மாற்றிவிடு, நான் சாயங்காலம் வருகிறேன் என்று கூறி விடைபெறுந்தார். அன்று பொழுது சாயங்காலமானது. ராஜா வந்தார். மீண்டும் வைக்கோல் சமைகள் அறையினுள் அடைக்கப்பட்டது. ராஜா கூறினார், இந்த சமைகளையும் மீண்டும் தங்கைகளாக மாற்றிவிடு, நான் விடியற்காலை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுந்தார். அந்த இளம்பெண்ணுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நேற்று தான் அந்த மூவர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்கைகளாக மாற்றிவிட்டார்கள். இன்று என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே சோகமாக படுத்து கொண்டிருந்தாள். பின் விடியற்காலை வந்தது. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தால் அதே மூவர் நின்றிருந்தார்கள். அவர்களை உள்ளே அழைத்தாள். அவர்களும் வழக்கம் போல 3 ராட்டைகளை கொண்டு அந்த வைக்கோல் பெரிகளை தங்கைகளாக மாற்றினார்கள். மாற்றி கொடுத்துவிட்டு, நாங்கள் வருகிறோம் என்றார்கள். இருங்கள் கொஞ்சம்
என்ன நீங்கள் வருகிறீர்கள் போகிறீர்கள், என்னதான் எனக்கு விஷயமே புரியவில்லை என்றாள். அதற்கு அவர்கள், உனக்கு விஷயம் புரிவது இருக்கட்டும், நாங்கள் சொல்வதை கவனமாக கேள். உனக்கும் இளவரசருக்கும் நாளை மறுதினம் திருமணம். அன்று திருமணத்தன்று எங்களுக்கு அழைப்புவிடு, நாங்கள் வருகிறோம். ராஜா எங்களை யார் என்று கேட்டால் உங்களுடைய பெரியப்பா மகள்கள் என்று அறிமுகப்படுத்து, பிறகு நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று கூறினார்கள். திருமண நாளும் வந்தது. விருந்து விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சமயம் அந்த மூவரும், அதாவது அவலட்சணமான 3 பெண்களும் அங்கே வந்தார்கள். ராஜா அவர்களை பார்த்து, யார் இவர்கள் என்று விசாரித்தார். பிறகு மணப்பெண் வந்து, இவர்கள் என்னுடைய பெரியப்பா மகள்கள் என்று கூறினாள். ராஜா அந்த மூவரையும் உற்று நோக்கினார். ஏன் இவளுக்கு கால் இப்படி இருக்கிறது என்று வினவினார். அதற்கு அவளோ, நான் தறி காலில் நெய்து என்னுடைய கால் இப்படி அகலமாக ஆகிவிட்டது என்று கூறினாள். மற்றவர்களை பார்த்து, ஏன் உன் கட்டைவிரல் இப்படி தடித்து இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவளோ, நான் நூல் திரியை திரித்து என்னுடைய கட்டவிரல் இப்படி வீங்கிவிட்டது என்று கூறினார். இன்னொருவளோ, நூல் நூற்கும்போது வாய்க்கும் நூலுக்கும், வாய்க்கும் கைக்கும், வாய்க்கும் நூலுக்கும் வேலை இருந்து கொண்டே இருக்கும், அதனால் என்னுடைய உதடு இப்படி தடித்து தொங்குகிறது என்று கூறினார். ராஜாவுக்கு உண்மை புரிந்தது. நெசவு தொழில் செய்வதால் இத்தனை கஷ்டங்களா? எனக்கு வரப்போகும் மருமகள் இந்த மாதிரி அவலட்சணமாக இருக்கக்கூடாது என்று கூறி தன் மருமகளை அழைத்து, ஏம்மா, நாளிலிருந்து நீ இந்த தொழிலை செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த நாட்டு இளவரசி நீ. உன்னுடைய முகம் அவலட்சணமாக இருந்தால் நாட்டு மக்கள் மதிக்க மாட்டார்கள். ஆகவே நீ இந்த தொழிலை நாளிலிருந்து செய்யக்கூடாது என்று கூறி தன் மகனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்தாள். அந்த பெண்ணோ அந்த மூவரையும் நன்றியுணர்ச்சியோடு பார்த்து நன்றி கூறி விடைபெற்றார்கள். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தன்னுடைய பெருமைக்காக எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தி கூறக்கூடாது. மிகைப்படுத்தி கூறினால் இந்த சங்கடத்துக்குள் ஆளாவீர்கள். இதுதான் கதை சொல்லும் நீதி.